அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இவங்களோட வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆப்பில் வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் விலை கம்மியாக தரமாக கிடைக்கும். ஒன் டைம்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இவங்களோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இப்போது கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்ருக்க பாய்லர் சேஃப்டி வால் பற்றி உங்களுக்கு பார்ட் 1ல் சேஃப்டி வால் வந்து முதல்ல சேஃப்டி வால்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் இந்த பார்ட் 1ல் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு பல பேர்த்துக்கு சேஃப்டி வால் பற்றி உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் வந்து விளக்கமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுதான் பாய்லரில் வந்து கம்பெனியில் யூஸ் பண்ணிட்டுருக்க பாய்லருக்கு யூஸ் பண்ணுற சேஃப்டி வால்வ். சேஃப்டி வால்வ்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சேஃப்டி வால்வுங்கிறது இந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும். 2-3 விதத்தில் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த இது வந்து தெளிவாக இருக்கிறக்காண்டி நான் இந்த பிக்சரை உங்களுக்கு காட்டி விளக்க போகிறேன். இதுதான் வந்து சேஃப்டி வால்வுங்க. இது வந்து என்ன ப்ராசஸ் யூஸ் ஆகுதுன்னா பாய்லர் வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் நம்மளுக்கு வந்து 8 கேஜியில் உங்களுக்கு ப்ராசஸ்க்கு தேவைப்படுது. அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டீம்லாம் வந்து அதிகமாக அதில் வச்சுக்க வேண்டாம். அப்படிங்கும்போது இந்த சேஃப்டி வால்வ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி இந்த உங்களோட ப்ரெஷரை 8 கேஜிலேயே மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ண போகிற பொருள் தான் இந்த வந்து சேஃப்டி வால்வுங்கிறதுங்க. இந்த சேஃப்டி வால்வ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த ஸ்ப்ரிங் டைட்டில் வந்து டென்ஷனில் தான் வந்து ஒர்க் ஆகுங்க எப்போவுமே. இது ஏன் இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 டைம் வந்து இந்த சேஃப்டி வால்வ் வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்க மேனுவலாக. ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ப்ரிங் வந்து அவ்வளோ ப்ரெஷர் வந்து இங்கே இதை பாய்லரில் செட் பண்ணிக்க பிளான்ஸுங்க. இது வந்து அவுட்டரில் எக்ஸ்ட்ரா ஸ்டீம் வந்து வெளியே தள்ளுற பிளான்ஸுங்க. இப்போ பாய்லரில் எக்ஸ்ட்ரா நீங்கள் 8 கேஜிக்கு மேலே ரைஸ் ஆகும்போது இந்த ஸ்டீம் வந்து இங்கே தள்ளும்போது இந்த டென்ஷன் வந்து இங்கே நம்ம எவ்வளோ வேணும்னு இந்த போல்ட் நட்டில் டைட் பண்ணி வச்சுருப்போம். இது 8 கேஜிக்கு வந்தால் 8.5 கேஜி வந்தால் ஓப்பன் ஆகிற மாதிரி. அப்போ 8.5 கேஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்ருக்கும். இது ஏன் சில டைமில் ஒர்க் ஆகாமல் போகும். ஏன் ஒர்க் ஆகாமல் போகுதுன்னா, பாய்லரில் கொண்ட ஸ்லட்ஜ் இருக்குங்க. ஸ்லட்ஜோ டஸ்ட்டோ வெளியே வர இந்த டஸ்ட்டுகளோ இங்கே இந்த வந்து படிஞ்சிருச்சுன்னா, இதை வந்து மேலே தூக்கும்போது இறங்கும்போது இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிங்குக்கு இதுக்குள்ளே இடைஞ்சல் கொடுக்கத்தான் இது வந்து 8.5 கேஜியில் அடிக்கிற ப்ரெஷர் 9 கேஜிக்கு அடிக்கும், இல்லை 10 கேஜிக்கு அடிக்கும், இல்லை அடிக்காமையும் கூட போகலாம் வாய்ப்பு இருக்குங்க. ஸ்லட்ஜ் இதுக்குள்ளே வந்து பிஸ்டன்ஸ் இதில் இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஸ்லட்ஜ் உருவாயிடுச்சுன்னா இந்த வந்து மேலே தூக்கும்போது ஒன்றா தூக்க விடாது. இல்லைன்னா வந்து அந்த கேப்பில் வந்து இது வந்து ஸ்லட்ஜ் வந்து உள்ளே உட்காந்துச்சிங்கன்னா இந்த ஸ்டீம் வந்து வெளியே விடாதுங்க. அப்போ இந்த சேஃப்டி வால்வ் ஒர்க் ஆகலைன்னா என்ன உங்களுக்கு பாய்லர் சேஃப் இல்லைங்க. அப்போ சேஃப் இல்லாமல் போயிடும். அதனால தான் என்ன பண்ணணும்னா இது வந்து டெய்லி வந்து 1 டைம் வந்து எந்த பாய்லர் ஆப்ரேட்டர் எந்த ஷிஃப்ட்டாக இருந்தாலும் இப்போ டெய்லி வந்து உங்களுக்கு இது வந்து மேனுவலாக 1 டைம் போய் மேலே போய் நம்ம செக் பண்ணுறோம். மேனுவலாக எப்படி செக் பண்ணுறோம்னா இந்த ஹேண்டில் இருக்குதுங்களா சேஃப்டி இதை சேஃப்டி ஹேண்டிலுங்க. இதை நீங்கள் இப்படி மேலே தூக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த நீடில் மேலே போகும். இப்படி இது தூக்கும்போது இது வந்து இந்த புஷ் வந்து மேலே தூக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே வந்து ஒரு பிளேட் இருக்குங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயிட் கலரில் இதுதான் சாஃப்ட்டுங்க. இந்த சாஃப்ட்டை வந்து என்ன ஆகும்னா இது மேலே தூக்கும்போது என்ன ஆகுங்க இங்கே ஒரு நீடில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மேலே போகுங்க. இது மேலே போகும் என்ன ஆகும் இப்படி இந்த ஸ்ப்ரிங்கும் மேலே போகும். இதில் உள்ள இருக்கிற நீடில் மேலே போகும். இங்கே ஒரு பிஸ்டன் இருக்கும். பிஸ்டன் இப்படி தூக்கும்போது என்ன ஆகும் இந்த பிஸ்டன் தூக்கிச்சுன்னா இது வழியாக ஸ்டீம் வந்து இந்த பிஸ்டன் வழியாக இருக்கிற கேப்பில் வெளியே போகும். இதுதான் வந்து ஒர்க் ஆகுங்க. இப்போ ஏன் இப்படி வெளியே விட்றோம் அப்படின்னா நம்ம மேனுவல் தூக்கி இந்த இடத்துல டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிச்சுருந்தாவோ இந்த ஸ்கேல் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க ப்ரெஷர் 8 கேஜிங்கிறது ரொம்ப ஸ்பீடுங்க. அப்போ அது வந்து ஸ்பீடாக தள்ளிட்டு போகும்போது என்ன இங்கே ஸ்லெட்ஜோ ஏதோ இல்லாமல் நீட்டாக வந்து ஒர்க்கிங் ஆகுங்க. இப்படி ஒர்க் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இது செயல்படுறது வந்து நல்லா இருக்குங்க. அதுக்கு தான் இந்த வந்து சேஃப்டி வால்வ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நான் வந்து வரைபடத்தில் காட்ட போகிறேன் டயக்ராமில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அப்படி வந்து ஃபோட்டோ காட்டினதில் உங்களுக்கு மேலால் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ வந்து உள்ளே என்ன நடக்க போகுதுன்னா இங்கே இருக்க பிஸ்டன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஸ்டீம் வரும்போது இங்கே இருக்க பிஸ்டன் மேலே தள்ளி இங்கே இருக்கிற ஸ்லட்ஜத்தை வெளியே எடுக்கிறதுக்கு தான் நாம் வந்து டெய்லி இந்த சேஃப்டி ஹேண்டிலை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். இப்போ இது நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் இது எப்படி ஒர்க்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்ட் 2ல் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா மொத்தமாக போட்டோம்னா உங்களுக்கு புரியாது. நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வந்து இப்போ ஃபுல் டயக்ராம் காமிச்சு உங்களுக்கு என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் பார்ட் 2ல். இப்போது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் நான் வந்து கொடுத்துட்டே இருக்கிறேன். தேங்க்யூ.